ஹாய் கைஸ், திஸ் இஸ் டீப் டைரி. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதுதான் அந்த செடி தான் இது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எப்படா கிழங்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆயிடுச்சு இந்த செடி போட்டு. ஸோ இந்த கிழங்கு வந்து நான் ப்ரஷ் பண்ணும்போது இந்த செடிங்கள்லாம் பார்த்துட்டு தான் ப்ரஷ் பண்ணோன்னா, அப்போது வெளியே தெரிஞ்சுது, ஐயோ கிழங்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் ஊருக்கு கிளம்ப பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாப்பாவை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். அப்போ தான் இதை பார்த்தோம். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்குமே வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கு, நம்ம இதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அவசரத்தில் எங்கள் அத்தை வந்து புடுங்கி கொடுத்தாங்க. பாருங்க எப்படிலாம் கிழங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிழங்கு வெளியே தெரிஞ்சதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வேக வச்சு பார்க்கும் போதுமே அந்த கிழங்கு டேஸ்ட் வந்து நடுவில் மட்டும்தான் நல்லா இருந்தது, மேலே நல்லா இல்லை. பட் மொத்த கிழங்குலாம் செம்ம டேஸ்டிங்காக இருந்தது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபார்மிங் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நாங்கள் வந்து சாப்பிட்டதை விட பாப்பா தான் அதிகமாகவே சாப்பிட்டா. நாங்கள் பிடுங்கினது மொத்தம் இவ்வளோ தான். ஆனால் இன்னும் நிறைய இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டோம். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.